என்னன்னா, வந்து டைரக்டர்ஸ் ஆக்டர். என்னன்னா, அவர் பெரிய ரெஸ்பெக்ட் வச்சிருக்காரு. அவர் ரொம்ப நாளா தெரியும் வேற. நல்ல ஃப்ரெண்டு வேற. ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு நம்ம மேல. வந்து ஆம் ஆரம்பத்தில ஆ நண்பன் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது ரீமேக் ஃபிலிம். அஃப்கோர்ஸ் அதே சீன் அப்படியே தான் எடுத்தோம். இதில வந்து அவர் ஸ்டோரி சொல்லும்போது அவருக்கு புரிஞ்சிடுச்சு இது என்ன மாரி இதுன்ட்டு. ஒவ்வொரு சீனையும் இது பண்ணிட்டு, ஆ கேட்டுட்டு, ஸோ அந்த சீன ஃபுல்லா உள்ள வாங்கி, அந்த டயலாக்ஸ உள்ள வாங்கி, அந்த டயலாக்ஸ்ல ஒவ்வொரு வார்த்தையும் உள்ள வாங்கி, 2 வார்த்தைக்கு நடுவுல இருக்கிற கேப்ப கூட யோசிச்சு ஒரு ஹோம் ஒர்க் பண்றாரு. ஸ்பாட்லயும் ஒர்க் பண்றாரு, ரிஹர்ஸ் பண்றாரு. அதே மாரி அசைவுகள், கால் எங்க வைக்கணும், கை எங்க வைக்கணும், அந்த விரல் எப்படி இருக்கணும், கண் எங்க இருக்கணும், மூஞ்சி எங்க இருக்கணும், எவ்ரிதிங் இஸ் ஒர்க்கிங். டீட்டெயிலா ஒண்ணும் ஒரு 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 உத்தேசமாலாம் கிடையாது. ப்ரிசைஸ் லைக் எல்லாம் எவ்ரி நோட் வில் பி ப்ரிசைஸ். ப்ளஸ் அது வந்து ஜனங்க என்ஜாய் பண்ணணும் அது. அது கேரக்டரும் அவ்வளோ யோசிக்கிறாரு. வச்சுட்டு ஒர்க் பண்ணி அவருக்கு எல்லாம் திருப்தியா வர வரைக்கும் ஆக மாட்டார். சார் 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 ஒன் மோர் போயிடலாம் சார். அப்படி அப்படியே ஒண்ணு அடிச்சிடலாம் சார். யாரோ அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கேமராமேன் கொஞ்சம் அந்த சார் ஒன் மோர் போயிடலாமா சார்? அப்படின்னு யார பார்த்துட்டே இருப்பாரு. ஏதோ ஒரு யாரோ தயங்குறாங்கன்னா அத புடிச்சு இன்னொன்னு எடுத்துடலான்ட்டு. ஏன்னா அவருக்கு அடுத்து அடுத்து போம்போது விட்ட ஏதாவது ஒரு நோட்ட இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம், இன்னும் பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரியான ஒரு ஆக்டர்.